பெங்களூருவில் உள்ள 4 தொகுதிகளுக்கும் இன்று 2ஆம் கட்ட வாக்குப்பதிவு நடைபெற உள்ள நிலையில் தேர்தல் அதிகாரிகள் தீவிர சோதனையில் ஈடுபட்டனர். இந்த நிலையில் வருமான வரித்துறை அதிகாரிகள் கர்நாடக துணை முதல்வரும் காங்கிரஸ் மாநில தலைவருமான TK சிவக்குமாரின் நண்பர்கள் மற்றும் ஆதரவாளர்களுக்கு சொந்தமான 16 இடங்களில் சோதனை நடத்தினர். பெங்களூரு ஊரக தொகுதியில் காங்கிரஸ் சார்பில் களமிறங்கியுள்ள TK சிவக்குமாரின் தம்பி TK சுரேஷை குறிவைத்து இந்த சோதனை நடத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. TK சுரேஷின் நெருங்கிய நண்பர், உறவினர்களின் வீடுகள் ஆகிய இடங்களில் அதிகாரிகள் சோதனை நடத்தினர். இந்த சோதனையில் 40க்கும் மேற்பட்ட அதிகாரிகள் ஈடுபட்டனர். அங்கு ரூபாய் 1,33 லட்சம் ரொக்கப்பணம், 23 கிலோ தங்க நகைகள் மற்றும் வைரங்களை பறிமுதல் செய்துள்ளனர். தேர்தல் நாளில் இதுபோன்ற வருமான வரித்துறை நடத்தப்பட்டதால் எதிர்க்கட்சியினரை முடக்கும் நோக்கில் பாஜக செயல்படுவதாக காங்கிரஸ் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மேட்டூர் அணை நீர்மட்டம் 54 அடியாக குறைந்துள்ள நிலையில் சேலம் உள்பட 12 மாவட்டங்களில் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் உள்ளது. கடந்த ஆண்டை ஒப்பிட்டு பார்க்கும்போது இந்த ஆண்டு அணையின் நீர் இருப்பு மிகவும் குறைவாக உள்ளது. கடந்த ஆண்டு அணையின் நீர்மட்டம் 102 அடியாக இருந்தது. தற்போது நிலவரப்படி 51.32 அடியாக இருக்கிறது. நீர்வரத்து வினாடிக்கு 57 கன அடியாக குறைந்துள்ள நிலையில் குடிநீர் தேவைக்காக வினாடிக்கு 1200 கன அடி வீதம் தண்ணீர் திறக்கப்பட்டு வருகிறது. கடந்த ஆண்டில் இருந்த இருப்பை விட இந்த ஆண்டு அணை நீர் இருப்பு 50% குறைவாகவே உள்ளது. தென்மேற்கு பருவமழையானது ஜூன் மாதத்திற்கு முன்னதாகவே தொடங்கினால் மட்டுமே பாசனம் மற்றும் குடிநீர் தேவை பூர்த்தி செய்ய முடியும். தற்போதைய நிலையில் அணையின் நீர் இருப்பு கவலைக்குரியதாகவே இருக்கிறது. பள்ளிகளில் பாடம் பயிலும் மாணாக்கர்களை ஆசிரியர்கள் அடித்து துன்புறுத்தி தண்டனை வழங்குவதை தடை செய்யும் வகையில் தேசிய குழந்தைகள் உரிமைகள் பாதுகாப்பு ஆணைய விதிகள் அமல்படுத்துவதை உறுதி செய்ய கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி, குழந்தைகளுக்கு தண்டனை வழங்குவது என்பது அவர்களை எந்த விதத்திலும் நல்வழிப்படுத்தாது. அவர்களும் தங்களது கருத்துக்களை சுதந்திரமாக தெரிவிக்க அனுமதிக்க வேண்டும். குழந்தைகளை கண்காணிக்க வேண்டுமே இன்றி அவர்களிடம் அடக்குமுறையை கையாளக்கூடாது. இது தொடர்பான விதிகளை அனைத்து பள்ளிகளுக்கும் மாவட்ட கல்வி அதிகாரிகளுக்கும் அனுப்பி பள்ளிக்கல்வித்துறை அதிகாரிகள் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும். இந்த விதிகளை கண்டிப்பாக தமிழகம் முழுவதும் அமல்படுத்த தேவையான உரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என பள்ளி கல்வித்துறைக்கு உத்தரவிட்டுள்ளார். அமெரிக்கா சீனாவுக்கு இடையிலான வர்த்தக போரால் அந்தந்த நாடுகளுக்குள் எவ்வளவு பாதிப்போ தெரியாது. ஆனால் இதில் பயனடைந்து வருகிற நாடு நம் இந்தியாதான். காரணம், சீனாவில் ஆதிக்கம் செலுத்தி வந்த ஆப்பிள் முதல் மைக்ரான் வரையிலான அனைத்து நிறுவனங்களும் தஞ்சமடைந்ததென்னவோ இந்தியாதான். இந்தியாவில் அவர்கள் அமைத்த தொழிற்சாலைகள் மூலமாக 1.5 லட்சம் இந்தியர்கள் நேரடி வேலை வாய்ப்பை பெற்றுள்ளனர். ஆப்பிள் குழுமத்திற்கு பக்க பலமாக இருப்பது டாடா குழுமம் தான். ஆரம்ப காலத்தில் உதிரி பாகங்களை மட்டுமே தயாரித்து கொடுத்து கொண்டிருந்த டாடா குழுமம் விஸ்திரிதான் தொழிற்சாலையை கைப்பற்றியதன் காரணமாக தற்போது முழு ஐபோனையும் தயாரிக்கும் நிறுவனமாக மாறியிருக்கிறது. எனவே டாடா குழுமம் இந்தியாவிலிருந்து சீனாவினை மொத்தமாக ஓரம் கட்ட முடிவு செய்துள்ளது. டாடா நிறுவனத்தில் கிளை நிறுவனமான டாடா எலக்ட்ரானிக்ஸ் மூலமாக ஐபோன் கேசிங்களை தயாரிக்க தேவையான சோதனை முயற்சியில் ஈடுபட்டுள்ளது. டாடா எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனத்தின் இந்த முயற்சி இந்தியாவில் மின்னணு உற்பத்தியை ஊக்குவிப்பதோடு மட்டுமல்லாமல் இது போன்ற சிக்கலான இயந்திரங்களை உருவாக்கும் திறனை வளர்க்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. உலக அளவில் இதுவரை இல்லாத அளவுக்கு நடந்து வருகின்ற 2024 மக்களவைத் தேர்தலுக்காக 1.35 லட்சம் கோடி ரூபாய் செலவிடப்படும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. கடந்த 35 ஆண்டுகளாக தேர்தல் செலவினங்களை கண்காணித்து வருகின்றது SIMSS என்ற தனியார் நிறுவனம். இந்த நிறுவனம் தான் தற்போது நடைபெறும் 2024 தேர்தலுக்கு செலவு செய்யப்படும் என்று உத்தேச தகவலை வெளியிட்டுள்ளது. அதில் இந்த மக்களவைத் தேர்தலுக்கு 1.35 லட்சம் கோடி ரூபாய் செலவு செய்யப்படும் என எதிர்பார்ப்பதாக கூறப்படுகிறது. தேர்தல் தேதி அறிவிப்பதற்கு முன்பு செய்யப்பட்ட செலவுகள், வேட்பாளர்களின் பிரச்சார செலவுகள், அரசியல் பேரணிகள், போக்குவரத்து பாதுகாப்பு படையினரை பணியமர்த்துதல், கட்சிகளுக்கு தரப்படும் நன்கொடை, தேர்தல் ஆணையம் விழிப்புணர்வு என அனைத்து செலவுகளும் கணக்கிடப்பட்டுள்ளன. கடந்த 2019 மக்களவை தேர்தலில் மொத்த செலவு ரூபாய் 60,000 கோடியாக இருந்தது. இதைவிட 2 மடங்கு அதிகமாக இந்த முறை செலவு செய்யப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கடந்த 2020 அமெரிக்க அதிபர் தேர்தலில் அதிகபட்சமாக ரூபாய் 1.2 லட்சம் கோடி தான் செலவிடப்பட்டது. இதையும் மிஞ்சி உலகிலேயே அதிக செலவுமிக்க தேர்தலாக 2024 மக்களவை தேர்தல் இருக்கும் என கணிக்கப்பட்டுள்ளது.
மத்திய அரசு கொண்டு வந்த தகவல் தொழில்நுட்ப விதிகளை எதிர்த்து மெட்டா நிறுவனம் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தது. அந்த வழக்கில் வாட்ஸ்அப், பேஸ்புக் போன்ற சமூக வலைதளங்கள் பயனாளிகளின் உரையாடல்களை கண்காணித்து அவர்களின் தனிப்பட்ட தகவல்களை மற்றவர்களுக்கு வழங்குவதாக குறிப்பிட்டிருந்தது. இந்த வழக்கு உயர்நீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வந்தபோது வாட்ஸ்அப் நிறுவனம் சார்பில் வாட்ஸ்அப் மூலம் பகிரப்படும் தகவல்கள் அனைத்தும் எண்ட் டு எண்ட் என்கிரிப்ட் செய்யப்பட்டு உள்ளதாலும் தனியுரிமையை அங்கீகரிப்பதாலும் தான் ஏராளமான பயனாளர்கள் வாட்ஸ்அப் செயலியை பயன்படுத்துகின்றனர். எந்த தகவலை டீகிரிப்ட் செய்ய கூறுவார்கள் என்பது தெரியாது. இதனால் பல கோடி தகவல்களை சேகரித்து வைக்க வேண்டியிருக்கும். இது போன்ற விதிமுறைகள் வேறு எந்த நாட்டிலும் இல்லை. இது போன்ற சட்டங்களை கொண்டு வந்து என்கிரிப்ஷனை நீக்க உத்தரவிட்டால் இந்தியாவிலிருந்து வெளியேற வேண்டி இருக்கும் என வாதிடப்பட்டுள்ளது. இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிமன்றம் வழக்கின் விசாரணையை ஆகஸ்ட் 14ஆம் தேதிக்கு ஒத்திவைத்துள்ளது. தனிநபர்களின் தகவல்களை அவர்களின் அனுமதி பெறாமல் மற்ற நிறுவனங்களுக்கு வழங்கி வரும் இதுபோன்ற நிறுவனங்கள் அகப்பட்டுக் கொண்டால் நாட்டை விட்டு வெளியேறுவோம் என்று கூறுவது எந்த விதத்தில் நியாயம் என்பதே பலரது கேள்வியாக உள்ளது. ஒரு காலத்தில் அரசு பள்ளிகளை விட தனியார் பள்ளிகளை சிறந்தது என்று நினைத்துக்கொண்டு தனியார் பள்ளிகளில் லட்சங்களை நன்கொடையாக கொடுத்து குழந்தைகளை சேர்த்தனர். ஆனால் அரசு பள்ளிகளோ இன்று தனியார் பள்ளிகளுக்கு சவால் விடும் வகையில் மாறி இருக்கின்றன. இதை உணர்ந்துதான் இன்றைய பெற்றோர்கள் அரசு பள்ளிகளை நோக்கி படையெடுத்து வருகின்றனர். இந்தியாவில் அதிக அரசு பள்ளிகள் உள்ள மாநிலங்களில் தமிழ்நாடும் ஒன்று. மாநிலம் முழுவதும் 38,000 அரசு பள்ளிகளும் 8,000 அரசு உதவி பெறும் பள்ளிகளும் உள்ளன. நிலையில் கோடை விடுமுறைக்கு முன்னரே அரசு பள்ளிகளில் 2024-2025 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை தொடங்கிவிட்டது. மாணவர் சேர்க்கை தொடங்கிய முதல் 5 நாட்களிலேயே 34,000 தாண்டியது. தற்போது வரை 3,24,884 மாணவர்கள் அரசு பள்ளியில் சேர்ந்துள்ளதாக பள்ளிக்கல்வித்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிகபட்சமாக சேலம் மாவட்டத்தில் 21,793 மாணவர்களும் குறைந்தபட்சமாக நீலகிரி மாவட்டத்தில் 1,741 மாணவர்களும் அரசு பள்ளியில் சேர்ந்துள்ளனர். தமிழ்நாட்டில் உள்ள அரசு பள்ளிகளின் கல்வித்தரத்தை உயர்த்தும் வகையில் இல்லம் தேடி கல்வி, எண்ணும் எழுத்தும் மற்றும் நான் முதல்வன் திட்டம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் பள்ளிக் கல்வித்துறை மூலம் செயல்படுத்தப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. டெல்லி மாநில முதல் மந்திரி அரவிந்த் கெஜ்ரிவால் மதுபான கொள்கை தொடர்பான பண மோசடி வழக்கில் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். அவரது நீதிமன்ற காவல் மே 7ஆம் தேதி வரை நீடிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் அவரது மனைவி சுனிதா கெஜ்ரிவால் டெல்லி, பஞ்சாப், குஜராத் மற்றும் ஹரியானா மாநிலங்களில் ஆம் ஆத்மியை ஆதரித்து தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்வார். அதன்படி சுனிதா கெஜ்ரிவால் நாளை கிழக்கு டெல்லி தொகுதியில் ரோட் ஷோ நடத்துகிறார். நாளை மறுதினம் மேற்கு டெல்லியில் ரோட் ஷோ நடத்துகிறார் என டெல்லி அமைச்சர் அதிஷி மர்லினா சிங் தெரிவித்துள்ளார். டெல்லியில் ஆம் ஆத்மி கட்சி காங்கிரஸ் உடன் கூட்டணி வைத்து தேர்தலை சந்திக்கிறது. மொத்தம் உள்ள 7 தொகுதிகளில் கிழக்கு டெல்லி, மேற்கு டெல்லி, தெற்கு டெல்லி, புது டெல்லி ஆகிய இடங்களில் ஆம் ஆத்மி கட்சி போட்டியிடுகிறது. டான்சானியாவில் தொடரும் கனமழை, 155 பேர் உயிரிழந்த சோகம். கிழக்கு ஆப்பிரிக்கா நாடுகளில் தற்போது கடுமையான கனமழை பெய்து வருகிறது. கென்யா மாகாணமே தற்போது வெள்ளக்காடாக காட்சியளித்து வரும் நிலையில் டான்சானியாவும் கடுமையான வெள்ளக்காடாக மாறியிருக்கிறது. டான்சானியாவில் பெய்த கனமழையின் காரணமாக தற்போது வரை 155 பேர் உயிரிழந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மழை வெள்ளத்தினால் 2 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் வீடுகளை இழந்துள்ளனர். இது குறித்து டான்சானியா பிரதமர் காசிம் மஜலிவா வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் எல் நினோ தாக்கத்தால் பதிவான கனமழையானது மே மாதம் வரை நீடிக்க வாய்ப்புள்ளதாகவும் தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு அந்நாட்டு மக்களுக்கு தெரிவித்துள்ளார். இதே போன்று கிழக்கு ஆப்பிரிக்க நாடுகளான கென்யா, புருண்டி ஆகிய நாடுகளும் கனமழையினால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன.